இது ரா ஆஃப்டர் ரெசல்மேனியா. சிஎம் பங்க் மற்றும் கோடி ரோட்ஸ்க்கு நடுவுல ஒரு சின்ன ப்ரோமோ செக்மெண்ட். மென் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்போட அடுத்த ஸ்டோரி லைன் என்னன்னு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி பிளட் லைன் 2.0 இஸ் கெட்டிங் ரெடி. இது இந்த வாரம் ரா ரிவ்யூ எபிசோட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஷோக்குள்ள போலாம். Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me. இந்த வாரம் ஷோ ஓபன் பண்ணது நம்ம ஓபா ஃபெமி. உள்ள வந்த ஓபா ஃபெமி பெருசா ஒண்ணுமே பேசல. மைக் எடுத்து வெறும் ரெண்டே வார்த்தை தான், ரூலர் இஸ் ஹியர், அவ்வளவுதான். மைக்க கீழே போட்டு கிளம்பிட்டாரு. ரெசல்மேனியால பிராக் லெஸ்னரையே தோக்கடிச்சிருக்காரு. சோ சந்தேகமே வேணாம், ஹி வில் பி போர்ட்ரேட் as a dominant player. அது மட்டும் இல்லாம WWE இவரை பிராக் லெஸ்னர் மாதிரியே ஒரு பிரீமியம் பிளேயரை யூஸ் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க போல. ஆக்சுவலா இது ரொம்பவே நல்லமும். ஒரு பிளேயரை சுத்தி பிராண்ட் பில்ட் பண்ணாம ஒரு பிளேயரையே பிராண்டா பில்ட் பண்றாங்க. ஓபா ஃபெமி அந்த வகையில ரொம்பவே லக்கியான டாமினன்ட் player. First match Io Sky and WWE champion Rhea Ripley vs Kabuki Warriors. ஸ்டார்டிங்ல இந்த மேட்ச் ரொம்பவே நான்சிங்கா தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வேவ்லென்த் கேட்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது செம்மையான ஒரு மேட்ச். எனக்கு என்னமோ இந்த மேட்சை வச்சு பார்க்கும்போது Io vs Asuka தான் ஒரு ஸ்டோரி லைனா அவங்க ப்ரோக்ரஸ் பண்றாங்க. பட் பர்சனலா கேட்டீங்கன்னா Asuka vs Rhea Ripley உண்மையே ஒரு நல்ல சாய்ஸ். இந்த மேட்ச்லயே ஒரு செக்மெண்ட்ல ஆஸ்காவும் Rhea Ripley அடிச்சுப்பாங்க. அந்த ஒரு சின்ன போர்ஷனே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இவங்களுக்குள்ளேயே ஒரு ரைவல்ரி நீங்க பில்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணா அது அட்டகாசமா இருக்கும். பட் என்ன பண்றது, ரியா ரிப்ளி ஸ்மாக்டவுனோட சாம்பியன், ஆஸ்கா இப்ப ரால மாட்டிக்கிட்டாங்க. சோ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தம் இப்ப ஸ்டோரி லைன் Io Sky vs ஆஸ்கா தான் இன் பேக்லாஷ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல என்கேஜிங்கான மேட்ச். பட் மேட்சோட கடைசியில கைரி ஜெயினுக்கு ரியா ரிப்ளி அவங்களோட ஸ்மாக் போடுறாங்க. உடனுக்குடன் Io Sky அவங்களோட ஸ்மாக் மூன்சால்ட் போட்டு இந்த மேட்சை வின் பண்றாங்க. சோ இந்த மேட்சோட வின்னர் டீம் ரியோ. அடுத்தது சிஎம் பங்க் ரிங்குள்ள வராரு. ரெசல்மேனியால நடந்த மாதிரியே அவர் எல்இடி ஸ்கிரீன் கீழே வந்து நின்னு உட்கார்ந்து இட்ஸ் கிளாபரிங் டைம்னு சொல்ற வரைக்கும் எந்த ஒரு மியூசிக்கும் பிளே ஆகல. நான் வந்து இது ஒரு டெக்னிக்கல் கிளிச் தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்ப கிளிச் இல்ல, இது இவங்க பிளான்டாவே இந்த மாதிரி தான் பண்றாங்க. பட் ஏன் இப்படி பண்றாங்க எனக்கு தெரியல. ஏன்னா சிஎம் பங்க்னு கத்துறாங்க, எல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் மியூசிக்கே இல்லாம ஒரு மனுஷன் வெளியே வரும்போது கொஞ்சம் சப்பையா ஃபீல் ஆகுது. இனி வர வாரத்துல இந்த மாதிரி பண்ணாம சிஎம் பங்க் வரும்போதே மியூசிக் ஸ்டார்ட் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அப்படி பார்த்து தான் பழகி இருக்கும். பங்க் உள்ள வந்து மைக் எடுத்து கடந்த 6 மாசமா எனக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்த நிறைய பேரு ஒன் பை ஒன்னா என்னை விட்டு போயிட்டாங்க. ஐ மீன் இறந்து போயிட்டாங்க. இப்ப அதே மாதிரி தான் நேத்து என்ன விட்டு என்னோட இந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் போயிருச்சு. போன வருஷம் சம்மர் ஸ்லாம்ல நான் ஆக்சுவலா வேர்ல்டு ஹெவி சாம்பியனா மாறினேன். பட் அந்த சாம்பியன்ஷிப் என்கிட்ட வெறும் 3 நிமிஷம் தான் இருந்துச்சு. எனக்கு இப்ப வயசு 46 ஆகுது. நான் என்னெல்லாம் அச்சீவ் பண்ண நினைச்சேனோ ஆல்மோஸ்ட் அதை அச்சீவ் பண்ணிட்டேன். சோ நான் ஆக்சுவலா நினைச்சிருந்தா அந்த 3 நிமிஷம் சாம்பியன்ஷிப்பே எனக்கு போதுன்னு நினைச்சு நான் ஒரு பார்ட் டைமரா மாறி இருக்கலாம். வீட்டுல அழகா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நிறைய இடத்துக்கு டூர் போயிருக்கலாம், என் ஒய்ஃபோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். பட் என்னால அப்படி இருக்க முடியல. எல்லா வாரமும் நான் உள்ள வந்து சண்டை போட்டேன். அடுத்து எப்படா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் ரெடியா இருந்தேன். அதே மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் வேர்ல்டு ஹெவி சாம்பியனா மாறினேன். நேத்து ரெசல்மேனியா 42 நைட் 2 எனக்கான நாள் கிடையாது. அதனால நான் அந்த சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டேன். இதுக்காக நான் சோகப்பட்டு ஒதுங்கி போய் உட்கார போறது இல்ல. எல்லா வீக்கும் நான் உள்ள வரத்தான் போறேன், ஃபைட் பண்ண தான் போறேன், முழுமையா ரெடியா இருக்க தான் போறேன். அப்பதான் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் கிடைக்கும். அந்த பெல்ட் என் கைக்கு ஒரு நாள் வந்து சேரும். அதனால நீங்க என்ன கண்டிப்பா மீண்டும் ஒரு சாம்பியனா பாப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரிங்க விட்டு கிளம்புறாரு. பட் அவர் கிளம்பலான்னு திரும்பினோடனே மியூசிக் ஹிட் ஆகுது. யாருன்னு பார்த்தா கோடி ரோட்ஸ் வெளியே வராரு. கோடிக்கு பயங்கரமான அடி. இந்த ஒரு சைடு லெஃப்ட் ஐயே பாத்தீங்கன்னா பயங்கர கருப்பா இருக்கு. ரூமர்ஸ் வேற ஏதோ ரொட்டேஷன் இன்ஜுரின்னு சொல்றாங்க. சோ அதனால ஒரு நிறைய மாசம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷனும் இருக்கும். சோ அதனால இன்னும் சில வாரங்களுக்கு கோடி ரோட்ஸ் எந்த ஒரு ஃபைட்டும் பண்ண போறது இல்ல. மேபி உள்ள வந்து ப்ரோமோ மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாரு. உள்ள வந்து கோடி மைக் எடுத்து சிஎம் பங்க பார்த்து, இந்நேரம் நீ ஆக்சுவலா டென்ஷனா ரொம்ப ரூடா சுத்திட்டு இருப்ப, ரொம்ப டிசப்பாயிண்டடா ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சேன். பட் நான் நினைச்ச மாதிரி நீ சுத்தமா இல்ல. நீ ரொம்பவே கூல் அண்ட் கம்போஸ்டா இருக்க, ரொம்பவே மெச்சூர்டான ஒரு பர்சனா மாறி இருக்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் என்ன பாரு, நான் இன்னும் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனா தான் இருக்கேன். ரெசல்மேனியால மேட்ச் வின் பண்ணிருக்கேன். பட் நான் ஒரு வின்னர்ங்கிற ஃபீல் எனக்கு வர மாட்டேங்குது. நான் என்னமோ தோத்துட்டேங்கிற மாதிரி என் மனசுக்குள்ள தோணுது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா ஃபீல் பண்றாரு. உடனே பங்க் கோடி பக்கத்துல வந்து நின்னுட்டு, இதுல நீ ஃபீல் பண்றது ஒண்ணுமே கிடையாது. என்ன நீ தோக்கடிச்சது உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னோட மென்டார் ராண்டி ஆர்டன். அதனால உனக்குள்ள சில கில்ட் இருக்கலாமோ தவிர இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணக்கூடாது. உன்னோட ஒரே ஒரு இலக்கு இந்த சாம்பியன்ஷிப்பை உங்ககிட்ட நீ ரிட்டைன் பண்ணணும். அதுக்கான ஃபைட்ஸ் மட்டும் தான் நீ போடணும். தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி உன்னை நீ டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்காதன்னு சொல்றாரு. சிஎம் பங்க் இதெல்லாம் சொல்லும்போது கோடியோட மூஞ்சியை பார்த்து சொல்ல, கோடி கையில் இருக்க சாம்பியன்ஷிப்பை பார்த்து தான் அவர் சொல்றாரு. சோ இதோட நம்ம டைரக்ட் ஹிண்ட் என்ன தெரியுமா, சிஎம் பங்க் வர்சஸ் கோடி ரோட்ஸ் ஃபார் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் கண்டிப்பா நடக்க போகுது. பங்க் ஆறுதல் சொல்லிட்டு ரிங்க விட்டு கிளம்புறாரு. கோடி ரிங்குள்ள தான் இருக்காரு. ஆனா மைக் எடுத்து உனக்கு எப்ப வேணும்னு மட்டும் சொல்லு, நான் தயார் அப்படின்னு சொல்றாரு. சிஎம் பங்க் சிரிச்சுட்டே வெளியே போறாரு. இதுல இருந்து அவங்க கொடுக்குற ஹிண்ட் என்னன்னா, சிஎம் பங்க் வர்சஸ் கோடி ரோட்ஸ் ஃபார் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் உறுதி. ஆனா அது உடனுக்குடன் நடக்குமா இல்ல சில மாசங்களுக்கு அப்புறம் நடக்குமாங்கிறது உனி போற வாரத்துல தான் நமக்கு தெரியும். பை தி பை இதுதான்
ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இது தமிழ் கம்யூனிட்டிக்காகவே இயங்கும் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் சேனல். நம்ம 8K கிராஸ் பண்ணி இப்போ 10K நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் லைக் மீன்ஸ் அ லாட் டு மீ. அது போக நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இந்த போஸ்ட் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ரெசல்மேனியா மற்றும் WWE மேல இருக்கிற எல்லா வன்மத்தையும் நீங்க அதோட கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அதோட எல்லா கமெண்ட்ஸையுமே எடுத்து ஒரு வீடியோல நான் 1 by 1 பேச போறேன். ஸோ அது ஒரு இன்டராக்ஷன் செக்மெண்ட் மாதிரி தான் இருக்க போகுது. தமிழ்ல ஒரு ப்ராப்பரான ரெஸ்லிங் கம்யூனிட்டி கிரியேட் பண்றதுக்காக இது நான் எடுக்கிற ஸ்டெப். ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்க எனக்கு தருவீங்கன்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்தது ஜவான் இவன்ஸ் vs ஈத்தன் பேஜ். இந்த ஈத்தன் பேஜ்ங்கிற பையன் புதுசா NXT ல இருந்து கால் அப் பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த மேட்சை பார்க்கும்போது புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜவான் இவன்ஸுக்கும் ஈத்தன் பேஜுக்கும் ஆல்ரெடி NXT ல நிறைய ஒரு ரைவல்ரி போயிருக்கும் போல. ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிங்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பர்ஃபெக்டான வேவ்லென்த்ல இருந்தாங்க. இந்த பையன் என்ன அடிப்பான்னு சொல்லி அவனுக்கு தெரியுது, அவன் எப்படி அட்டாக் பண்ணுவான்னு இவனுக்கு தெரியுது. ஒரு பாயிண்ட்ல ரிங்குக்கு வெளியே சண்டை போயிட்டு இருக்கு. பட் திடீர்னு ஆடியன்ஸ் குள்ள இருந்து வந்து ரூசேவ் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. பட் ரூசேவ் முன்னாடியே பார்த்துட்டு இந்த ஜவான் இவன்ஸ் அவரை தள்ளி விட்டுட்டு ரிங்குக்குள்ள வராரு. வந்து இந்த ஈத்தன் பேஜ் அடிச்சு அவரோட ஸ்மாக் போலான்னு ரிங்குக்கு மேல ஏறாரு. டாப் ரோப்ல இருக்கும்போது அவர் காலை தள்ளி விட்டு இந்த பையனை கீழே இழுத்து போட்டு இவரோட ஸ்மாக் போடுறாரு. பட் இவரோட ஸ்மாக் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ இந்த மேட்டாடில யூஸ் பண்ணுவார்ல அதே மாதிரி தான் இருக்கு. என்ன மேட்டாடி புடிச்சு ட்விஸ்ட் பண்ணி ஸ்டன்னர் மாதிரி போடுவாரு. இந்த பையன் அதே மாதிரி புடிச்சு ட்விஸ்ட் பண்ணி ஸ்டன்னருக்கு பதிலா ஆர்கேஓ மாதிரி கீழே படுக்கிறான். சோ என்னோட புரிதல் இது மேட்டாடியோட மூவ் தான். பட் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிருக்கான். ஸ்மாக் போட்டதும் பின்ஃபால் பண்ணி ஈத்தன் பேஜ் இந்த மேட்சை வின் பண்ணிட்டான். மேட்ச் முடிஞ்சதும் ரூசேவ் ரிங்குள்ள வந்து ஜவான் இவன்ஸை பயங்கரமா அட்டாக் பண்றாரு. இப்ப ஜவான் இவன்ஸை காப்பாத்துறதுக்காக நம்ம பென்டா உள்ள வராரு. உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ரூசேவ் அடிச்சு அவரோட ஸ்மாக் போலான்னு ரிங்குக்கு மேல ஏறாரு. இப்போ இந்த ஈத்தன் பேஜ் வந்து பென்டாவை தள்ளி விட ரூசேவ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி பென்டாவை பயங்கரமா அட்டாக் பண்றாரு. கடைசியில அவரோட லாக் அந்த ஆங்கிளை போட்டு உட்காந்துட்டாரு. அவ்வளவுதான். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பென்டா பிளாட். அதுக்கப்புறம் அந்த பெல்ட் எடுத்து தன்னோட ஷோல்டர்ல போட்டு ரூசேவ் நடு ரிங்ல நிக்கிறாரு. பென்டாவும் சரி ஜவான் இவன்ஸும் சரி ரெண்டு பக்கம் படுத்து கிடக்குறாங்க. சோ இதுல இருந்து நம்ம கிடைக்கிற கிளியர் டைரக்ஷன் என்னன்னா பென்டா வர்சஸ் ரூசேவ் ஃபார் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் தான் நமக்கு கிடைக்க போகுது. அதுல இந்த ஜவான் இவன்ஸும் ஈத்தன் பேஜும் மேபி ஆட் ஆகலாம். இல்லைனா ரூசேவ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பசங்க ஏதாச்சும் ஒரு வகையில ஆட் ஆவாங்க. சோ இந்த இன்டர்கான்டினலுக்கான அடுத்த ரைவல்ரி ப்ராப்பரா செட் பண்ணி வச்சிட்டாங்க. அடுத்து நம்ம லிவ் மார்கன் ரிங்குள்ள வராங்க. அவங்க கூடவே ஜட்மெண்ட் டே டீம்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே வராங்க. முந்தா நேத்து நடந்த ரெசல்மேனியா நைட் 1ல இவங்க நியூ WWE விமன் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனா மாறி இருக்காங்க. சோ அதுக்கான செலிப்ரேஷன் செக்மெண்ட் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் லிவ் மார்கன் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மியூசிக் ஹிட் ஆகுது. யாருன்னு பாத்தீங்கன்னா NXT பிளேயர் சோல் ருக்கா ரிங்குள்ள வராங்க. உள்ள வந்து லிவ் மார்கனை சேலஞ்ச் பண்றாங்க. சோ இவங்களுக்கான மேட்ச் இப்பயே ஸ்டார்ட் ஆகுது. லிவ் மார்கன் vs சோல் ருக்கா. இந்த சோல் ருக்காங்கிறவங்க ஆல்ரெடி WWE குள்ள வந்து ஒரு 2-3 மேட்ச் போட்டுருக்காங்க. அவங்க பயங்கரமான ஒரு அத்லெட்டிக் பர்சனா இருக்காங்க. நான் ஆல்ரெடி ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். பட் இந்த 2 மேட்ச் தான் உள்ள போட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க NXT-க்கே போயிட்டாங்க. இப்ப ரெசல்மேனியா சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் NXT ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி விமன் சைடுல இந்த சோல் ருக்காவை கொண்டு வந்திருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த சோல் ருக்காக்கு பயங்கரமான ஜிம்னாஸ்டிக் ஸ்கில் இருக்கு. NXT-ல இவங்க பயங்கரமான ஃபேமஸ் பிளேயர். எஸ்பெஷலி விமன் சைடுல இவங்க ரொம்பவே ஃபேமஸ். இவங்களுக்கு அத்தனை சின்ன குழந்தைங்க ஃபேன்ஸா இருக்காங்க. மேட்சா இது ரொம்ப லாங் மேட்ச் தான். பட் நல்ல மேட்ச். மேட்ச்ல மொத்தமா எக்கச்சக்க ஹை ஃப்ளைங் மூவ்ஸ். இந்த பொண்ணு சும்மா பறந்து குதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்ல லிவ் மார்கனுக்கு ஸ்மாக் போடலான்னு பார்த்தா லிவ் மார்கன் கரெக்டா ரோல் ஓவர் ஆகி ரிங்குக்கு வெளியே போய் விழுந்துறாங்க. சரி அவங்க அடிக்கலான்னு பார்த்தா இந்த ஜட்மெண்ட் டீம் போய் மொத்தமா அவங்களை கவர் பண்ணிடுது. அப்ப இந்த டீம்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு ஓடி வந்து பவுன்ஸ் ஆகி அப்படியே எட்டி குதிக்குது. அது நல்ல ஜிம்னாஸ்டிக் மூவ் தான். எட்டி குதிச்சு டீம்ல இருக்கிற எல்லாத்தையுமே கீழே படுக்க வச்சிட்டாங்க. லிவ் மார்கன் தூக்கி உள்ள போட்டவும் ரெஃபரி லிவ் மார்கனை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஆடியன்ஸ் குள்ள இருந்து ஒரு புது பர்சன் வந்து இந்த சோல் ருக்காவை அட்டாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு பேரு ஷரியா. இவங்களும் ஒரு NXT பிளேயர் தான். நாளைக்கு நடக்கிற NXT மேட்ச்ல இந்த சோல் ருக்கா vs ஷரியான்னு ஒரு மேட்ச் இருக்கு. சோ அதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் இந்த மேட்சுக்கு நடுவுல வந்து இவங்க சோல் ருக்கா அட்டாக் பண்ணி இவங்களை தூக்கி ரிங்குள்ள போட உள்ள வர்றால அப்படியே அழகா ஸ்மாக் போட்டு இந்த மேட்சை லிவ் மார்கன் வின் பண்றாங்க. லிவ் மார்கன் மேட்ச் முடிச்சிட்டு ரிங்கை விட்டு கிளம்புறாங்க. கரெக்டா நம்ம ஸ்டெஃப்னி வேக்கர் LED ஸ்கிரீன் வழியா வெளியே வராங்க. இப்ப லிவ் மார்கனும் ஸ்டெஃப்னி வேக்கரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. அதோட இந்த செக்மெண்ட் முடியுது. ஆக மொத்தம் லிவ் மார்கனுக்கும் ஸ்டெஃப்னி வேக்கருக்கும் ரெசல்மேனியாவோட பஞ்சாயத்து முடியல. இவங்களுக்கான ரைவல்ரி இன்னும் தொடர போகுது. எனக்கு இவங்க ரைவல்ரி மேல பெருசா ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் இல்ல. ஏன்னா ரெசல்மேனியாக்கே நீங்க பில்டப் கொடுக்கல சொதப்பிட்டீங்க. இப்ப வெறும் பேக்லாஷ் தான் வருது. இது கூட நீங்க பெருசால ப்ரோக்ரஸ் பண்ண போறது இல்ல. பட் பேக் ஸ்டேஜ்ல ஒரு செக்மெண்ட் நடந்துச்சு. ரியா ரிப்ளி யோஸ்கை கூட பேசிட்டு தனியா நடந்து வராங்க. கரெக்டா அந்த பொட்டியில அடிக்க வச்சிருப்பாங்கல்ல அதுல ஒரு பொட்டி மேல லிவ் மார்கன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ ரியா ரிப்ளியும் லிவ் மார்கனும் முறைச்சு பாத்துக்கிறாங்க. ரியா ரிப்ளி கண்டிப்பா ஒரு நாள் நான் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற ரைவல்ரி என்னைக்குமே ஒரு எவர்கிரீன். எத்தனை மேட்ச் நடந்தாலும் சரி எல்லாமே ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஆனா அந்த ஒரு ஃபீலோ இல்ல வைப்ரேஷனோ எனக்கு ஸ்டெஃப்னி வேக்கர் லிவ் மார்கன்ல சுத்தமா கிடைக்கல. அடுத்தது டீம் விஷன் ரிங்குள்ள வராங்க. பால் ஹேமன் தான் மைக் எடுத்து மை நேம் இஸ் பால் ஹேமன் சொல்லி இந்த செக்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாரு. மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரோமோ போடுறீங்களே தென் நவ் ஃபார் எவர்னு, அதுல தயவு செஞ்சு பிராக் லெஸ்னரை நவ்வுல இருந்து ரிமூவ் பண்ணி ஃபார் எவர்ல கொண்டு வந்து சேர்த்துங்க. ஏன்னா என்னைக்குமே பிராக் லெஸ்னர் தான் WWE இருக்கிற ஒரே ஒரு பீஸ்ட். இனிமேல் அவர் நவ்வுல இருக்கக்கூடாது, அவர் ஃபார் எவர்ல தான் இருக்கணும்னு சொல்லி டிமாண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த மைக் எடுத்து லோகன் பால் கிட்ட கொடுக்குறாங்க. லோகன் பால் பாவம், அவன் பேச தான் ட்ரை பண்றான். பட் அவன் பேச சுத்தமா விடல. ஆடியன்ஸ் அப்படி பூ பண்றாங்க. அவன் வாயை திறந்தா பூ. ஒரு வழியா ஆடியன்ஸ் எல்லாம் கத்தி தொண்டை வறண்டு போய் சைலண்ட் ஆறாங்க. அதுக்கப்புறம் தான் லோகன் பாலால பேசவே முடியுது. நாங்க ரெசல்மேனியால தோத்துட்டோம். பட் அதுக்கு காரணம் இந்த
ஐசோ ஸ்பீடு தான். இந்த ஸ்பீடு மாதிரி அவுட் சைடர்ஸை பார்த்தாவே எனக்கு பயங்கர கோவம் வருதுன்னு சொல்றான். டே லோகன் பால், நீயே ஒரு அவுட் சைடர் தான்டா, என்ன நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ற, அவங்களால அப்படி பண்ண முடியல, அது மட்டும் தான் வித்தியாசம். அதுக்கப்புறம் பால் ஹேமன் மறுபடியும் மைக்க வாங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணி ஜெத்ரான்ஸை தோக்கடிச்ச கந்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு இன் ரிட்டனா உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நீ தயங்காம என்கிட்ட கேட்கலாம், உனக்கு கைமாறு பண்ண நான் எந்த நேரமும் ரெடியா இருக்கேன், அது என்னோட கடமைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரை வெல்கம் பண்ணி ஆகணும்னு சொல்லி எல்இடி ஸ்கிரீனை நோக்கி கை காட்டுறாரு. அதுதான் பிரான் பிரேக்கர். இப்ப பிரான் பிரேக்கருக்கும் ஜெத்ரோலின்ஸுக்கு தான் கண்டிப்பா ஸ்டோரி லைன் போக போகுது. ஏன்னா ரெசல்மேனியா மேட்ச்ல இந்த ஜெத்ரோலின்ஸ் தோத்ததுக்கு காரணமே இந்த பிரான் பிரேக்கர் தான். இவன் தான் இன்டர்ஃபியர் பண்ணி ஒரு ஸ்பியர் போட்டான். அது மட்டும் இல்லாம மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு சூப்பர் ஸ்பியர் போட்டான். சோ உள்ள வந்த பிரான் பிரேக்கர் மைக் எடுத்து ஜெத்ரோலின்ஸை நான் விட போறது இல்ல, எல்லா வாரமும் அவனை நான் அட்டாக் பண்ண போறேன், அவனை நான் நிம்மதியாவே விட போறது இல்லைன்னு சொல்லவும் கரெக்டா பின்னாடி இருந்து வந்து சேர் எடுத்து முதுகுலயே ஒரு அடி. யாருன்னு பார்த்தா ஜெத்ரோலின்ஸ். பட் அவர் பிரான் பிரேக்கர் மட்டும் தான் அடிச்சாரு, மீதி 2 பேரும் சும்மா தான் இருக்கானுங்க. அவனு 2 பேரும் சேர்ந்து ஜெத்த பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இப்ப ஜெத்த காப்பாத்துறதுக்காக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் உள்ள வராங்க. கடந்த 6 மாசமா இவங்க எங்க போனாங்கன்னே தெரியல, பரவாயில்ல இப்ப மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இவங்க வந்து டீம் மிஷன் அட்டாக் பண்ணி வெளியே கூட்டிட்டு போக உள்ள ஜெத்ரோலின்ஸுக்கு பிரான் பிரேக்கருக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. கடைசியில பிரான் பிரேக்கர் ஜெத்ரோலின்ஸுக்கு ஸ்பியர், ஒரு ஸ்பியர் இல்ல 2 ஸ்பியர் போட்டு ஃபிளாட் பண்றாரு. ஜெத்ரோலின்ஸ் அடிபட்டு கீழே படுத்து கிடக்க பக்கத்திலேயே பிரான் பிரேக்கர் டாலா நிக்கிறாரு. அதோட இந்த செக்மெண்ட் முடியுது. அடுத்தது ஃபின் பேலர் vs ஜேடி மெக்டோனா. நம்ம ஃபின் பேலர் ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு பேண்ட்டுக்கு பதில் இப்ப ஷார்ட்ஸ் மாட்டிட்டாரு. அப்படியே பாக்குறதுக்கு NXT இருந்து புதுசா உள்ள வந்தார் பாத்தீங்களா, அந்த கெட்டப்ல அந்த மனுஷன் அப்படியே இருக்கான். ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்காரு. இது ஒரு நல்ல மேட்ச் தான், பட் ரொம்பவே சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. பாவம் நம்ம ஃபின் பேலருக்கு தான் மேட்ச் ஸ்டார்டிங்லயே லிப்ஸ்ல ஏதோ அடிபட்டுருச்சு போல, வாய் வழியா ரத்தம் ப்ளீட் ஆயிட்டே தான் இருந்துச்சு. அந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த மொத்த மேட்ச்மே ஒரு சண்டை போட்டாரு. மேட்சோட கடைசியில ஜேடி மெக்டோனா தன்னோட ஸ்மாக் மூன் சால்ட் போறதுக்கு ஜம்ப் பண்றாரு. கரெக்டா அதுல இருந்து ஃபின் பேலர் எஸ்கேப் ஆகி அவரோட ரன்னிங்க்கு கூடவே அவரோட ஸ்மாக் கூடு பிராஸ் போட்டு இந்த மேட்சை வின் பண்றாரு. பட் மேட்ச் முடிஞ்ச உடனேவே டாமினிக் மிஸ்டீரியோ பின்னாடி இருந்து வந்து அட்டாக் பண்றாரு. பட் ஃபின் பேலர் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி டாமினிக் மிஸ்டீரியோ அடிச்சு ரிங்க விட்டு வெளியே தள்ளுறாரு. சோ ரிங்குக்கு வெளியே டாமினிக், ரிங்குக்குள்ள ஃபின் பேலர் 2 பேரும் முறைச்சு பார்த்து நின்னுட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கான ரைவல்ரி இன்னும் கண்டினியூ ஆக போகுது. ஒரு வகையில சாம்பியன்ஷிப்போ எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே உள்ள இல்ல, பியூர் ஹேட்ரட் மட்டும் தான். இவங்க ப்ராப்பரா இதை எக்ஸிக்யூட் பண்ணா ஒரு செமையான ஸ்டோரி லைன் நமக்கு கிடைக்கும். டாமினிக் மிஸ்டீரியோவை அடுத்து ஒரு பெரிய பிளேயரா எலிவேட் பண்றதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மேட்சோட ஸ்டோரி லைன்ல இருக்கு. அடுத்தது நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் ரிங்குக்குள்ள வராரு. ஆக்சுவலா ஒரு பார்க்கிங் லாட்ல இருந்து நடந்து வராரு. அந்த ஃபுல் செக்மெண்ட்டையுமே கேமரால கவர் பண்ணி தான் கொண்டு வராங்க. கரெக்டா எல்இடி ஸ்கிரீன் கிட்ட, அது பேக் சைடு அந்த கொரில்லா பொசிஷன் இருக்குல்ல, அங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஊசோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சாம்பியனா மாறி இருக்காரு. சோ வந்த உடனே இவரை கங்க்ராச்சுலேட் பண்றாங்க. இவரும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஆக்சுவலா கிளம்புறாரு. பட் மறுபடியும் பின்னாடி 2 ஸ்டெப் வச்சு நீங்களும் கூட வாங்கலன்னு கூப்பிட அவங்களும் இவர் கூடயே வராங்க. பா எவ்வளவு டேஸ் ஆச்சு இந்த மாதிரி ஓஜி பிளட் லைனை பார்த்து. உள்ள வந்தோடனே ரோமன் ரெயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸை பார்த்து அக்னாலேஜ் மீ கேட்கறாரு. அந்த அக்னாலேஜ்மெண்ட் முடிச்ச உடனே நான் ஆக்சுவலா இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதை பத்தி பேசதான் வந்தேன், பட் இப்போ என்னோட ஃபேமிலி பக்கத்தில் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஃபேமிலி விஷயத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த பெல்ட்டை பத்தி பேசுறேன்னு சொல்லி ஊசோஸை பார்த்து பேசுறாரு. தன்னோட கையை இப்படி காட்டி நம்ம இப்ப இப்படித்தான் இருக்கும், எல்லாருமே அவங்கவுங்க பாதையில பிரிஞ்சிருக்கும், அதனாலதான் கண்ட சின்ன பிளேயர்லாம் வந்து நம்மளை ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். பட் இதுவே நம்ம ஒன்னா ஃபேமிலியா இந்த மாதிரி இருந்தோம்னா யாராலையும் நம்மள டச் பண்ண முடியாது. 4 வருஷமா நம்ம இந்த WWE இண்டஸ்ட்ரியே ரூல் பண்ணிட்டு இருந்தோம். காரணம் நம்ம எல்லாருமே ஒட்டுக்கா இருந்தோம். சோ நம்ம மறுபடியும் ஒட்டுக்கா இருக்கணும்னு கேக்குறாரு. அதுக்காக நீங்க 2 பேருமே எனக்கு அடியால வேலை செய்ய தேவையில்லை, வேலை செய்யவும் வேணாம், நம்ம எல்லாருமே ஒன்னா இருப்போம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு. ஜிம்மி யூசோ மைக் எடுத்து இதுக்கு நாங்க சொல்ல வேண்டிய பதில் ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி மைக் ஆக்சுவலா கீழே போட்டு 2 யூசர்ஸுமே போய் 2 கார்னர் நின்னு ஒன் அப் பண்ணி நிக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் எக்ஸாக்டா சென்டர்ல வந்து அவர் கையை தூக்கலாங்கும் போது மியூசிக் ஹிட் ஆகுது. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டோ ரிங்குள்ள வராரு. நீங்க ஃபாட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் ஆக்சுவலா இக்னோர் பண்ணீங்கன்னா ப்ராப்பர் ஒரு ஓஜி பிளட் லைன் இங்க ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஜேக்கப் ஃபாட்டோ ரிங்குள்ள வந்தோடனே ரோமன் மைக் எடுத்து நீ இப்ப வந்திருக்கீங்கன்னா 2 விஷயம் தான் இருக்கணும். ஒன்னு, நீ என்ன அக்னாலேஜ் பண்ண வந்திருக்கணும், இல்லைனா இந்த பெல்ட்டுக்கு சேலஞ்ச் பண்ண வந்திருக்கணும். இதுல எதுக்காக வந்திருக்கேன்னு நீயே சொல்லுப்பான்னு கேக்குறாரு. பாட்டோ ரோமனை பார்த்து வர்ற பேக்லாஷ்ல எனக்கு இந்த சாம்பியன்ஷிப் மேல ஒரு மேட்ச் வேணும், இந்த ட்ரைபல் சீஃப் கிட்ட இருக்கிற எல்லா பவருமே எனக்கு வேணும், நீ என்னெல்லாம் அனுபவிக்கிறியோ அது எல்லாமே எனக்கு வேணும், அதுக்கு நான் உன்னை தோக்கடிச்சு நான் ட்ரைபல் சீஃபா மாறணும், இந்த சாம்பியன்ஷிப்பை எடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சு பாத்தீங்களா, இதே மாதிரிதான் ரோமன் ஹீலா மாறணும்னே அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்போனண்டா வந்தது இந்த ஜே யூசோ. அவரை தோக்கடிச்சுதான் அவர் டீமுக்குள்ள சேர்த்து பிளட் லைனே ஒரு ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு செக்மெண்ட் தான் ஜேக்கப் ஃபாட்டோ வச்சு இவங்க ரோல் ஓவர் பண்றாங்க. ஃபாட்டோ இப்படி சேலஞ்ச் பண்ணோன்னே ரோமன் சிரிச்சிட்டு அவர்கிட்ட ஒன்னு சொல்றாரு, நீ கேட்கிற மேட்சை நான் கொடுத்தா அதோட அவுட்கம் மொத்தம் 2 தான். ஒன்னு, என்ன தோக்கடிச்சு இந்த சாம்பியனை நீ எடுத்துக்கலாம். அப்படி நீ எடுத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை ஹேண்டில் பண்றதுக்கான பக்குவம் உங்ககிட்ட கிடையாது, இந்த சாம்பியன்ஷிப்பை எப்படி வச்சுக்கணும் கூட உனக்கு தெரியாது, உனக்கான அந்த மெச்சூரிட்டி சுத்தமாவே இல்ல. 2வது, நீ எங்கிட்ட தோத்துட்டீனா நீ என்ன அக்னாலேஜ் பண்ணி ஆகணும், அதுக்கு நீ தயாரான்னு கேட்கிறாரு. இந்த 2 விஷயத்திலுமே உனக்கு எந்த ஒரு அட்வான்டேஜும் இல்ல, அதனால நல்லா யோசிச்சு அடுத்த வாரம் நீ எனக்கு
எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி ரோமன் ரெயின்ஸ் ஆக்சுவலா கிளம்புறாரு. அதோட இந்த செக்மெண்ட் அண்ட் இந்த ஷோ க்ளோஸ் ஆகுது. ஓவரால் இது ஒரு டீசென்டான ஷோ. ஒரு 3 மணி நேரம் நீங்க இந்த எபிசோட உட்கார்ந்து பார்க்கலாம், எந்த ஒரு தப்பும் இல்ல. அதுக்கான டீசென்ட் லெவல்ல தான் இருக்கு. இந்த ஷோ மூலியமா அவங்களால எந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி லைன் ப்ரோக்ரஸ் பண்ண முடியுமோ இம்பார்ட்டன்ட் பெல்ட் எல்லாத்துக்குமே அவங்க ப்ரோக்ரஸ் பண்ணிருக்காங்க. நம்மளோட மெயின் டேக் அவுட் பிளட் லைனை மறுபடியும் ஃபார்ம் பண்றதுக்கான எல்லா ஸ்டெப்புமே இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஜேக்கப் ஃபாட்டுவை தோக்கடிச்சு அவரையும் இந்த ஃபேக்ஷனுக்குள்ள சேர்த்துனா இந்த பிளட் லைனுக்கே ஒரு புது கலர் கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சேமி ஜெயினி உள்ள கொண்டு வரலாம், சோலோ சுக்காவாக்கு ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைரக்ஷன் இருக்கு. ஸோ இதில் எப்படி இவங்க சூஸ் பண்ணி மூவ் பண்றாங்கிறது இன்னும் வர வரதான் நமக்கு தெரியும். அது போக ரோமன் ரெயின்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாரு, இந்த சம்மர் முழுக்க நான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் டைமரா தான் இருக்க போறேன், நீங்க என்ன ரெகுலரா பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. ஸோ வரக்கூடிய அடுத்த எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா டெவலப் ஆக போகுது. அவ்வளவுதான் ரெஸ்லர்ஸ். நீங்க இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஓஜி பிளட் லைன் வேணுமா இல்ல பிளட் லைன் ஃபார்ம் ஆறது நல்லா இல்லையான்னு உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உடனுக்குடன் என்னோட வீடியோவை நீங்க பார்க்கலாம். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ஹீரா சைனிங் ஆஃப். until next time.